இலங்கையின் கடந்த ஆட்சியின் போது தரகு பணத்தை அடிப்படையாக கொண்டே பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதில் வீதி புனரமைப்பு தொடக்கம் அதிநவீன விமான கொள்வனவு வரையில் வியாபித்திருந்தது. எனினும் புதிய அரசாங்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மோசடி ஊழல்களில் ஈடுபட்டவர்களின் ஆட்டம் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் மோசடிகளுடன் தொடர்புடைய சில தரப்பினர் இன்னும் அந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதாக விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது. மஹிந்த ஆட்சியின் போது முப்படையினருக்கு ஆயுதங்களை கொள்வனவு செய்யும் போது மக்கள் பணத்தை மோசடியாக கொள்ளையடித்த தரப்பினர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் செயற்படுவதாக நம்பத்தகுந்த தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. கடந்த சில காலங்களுக்கு முன்னர் கடற்படையின் பயிற்சிகளுக்கு அவசியமான ஆயுதங்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் போது அதில் தலையிட்ட தரப்பினர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த ஆயுதங்களை கொள்வனவு செய்யும் போது எவ்விதமான உற்பத்தி நிறுவனங்களும் தலையிடாத நிலையில் கடந்த ஆட்சி காலத்தில் இடைநிலை தரப்பினர் ஆயுத கொள்வனவிற்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கை லாஜிஸ்டிக் நிறுவனம் என்பது அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச படையினருக்கு அவசியமான ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்காக தனது தலைமைத்துவத்தில் நிறுவப்பட்ட நிறுவனமாகும். அந்த நிறுவனத்தின் ஊழியர்களாக கோத்தபாய ராஜபக்சவுக்கு நெருக்கமான மற்றும் நம்பிக்கையானவர்கள் நியமித்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக குறித்த தகவல் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் இலங்கை லாஜிஸ்டிக் நிறுவனத்தின் பிரதான பதவிகளில் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த அதிகாரிகள் பழைய இடைநிலை தரப்பினருடன் தொடர்புகளை பேணி வருவதாகவும் இது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படவில்லை என்றால் எதிர்வரும் நாட்களில் அரசாங்கம் பாரிய பிரச்சினை ஒன்றுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என குறிப்பிடப்படுகின்றது. முக்கியமாக இலங்கை லாஜிஸ்டிக் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று பதவியில் செயற்பட்ட ஜயந்த விக்ரமசிங்கவின் நெருக்கமான அதிகாரிகள் உட்பட 2005ஆம் ஆண்டு மிக் விமானம் கொள்வனவு மற்றும் ஆயுதங்களை கொள்வனவு செய்யும் போது பாரிய ஊழல் மோசடி மற்றும் தரகு பணம் பெற்றுக்கொள்வதற்காக தலையிட்ட பல போலியான நிறுவனங்கள் உள்ளதாகவும் குறைந்தபட்சம் அந்த நிறுவனம் தொடர்பில் பல்வேறு விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் குறித்த தகவல் வட்டாரங்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது.